அரசியல் விமர்சகர் திரு ஜேவிசி ஸ்ரீராம் இணைந்திருக்கார். வணக்கம் திரு ஜேவிசி ஸ்ரீராம். அதாவது கொள்கை ரீதியாகவே ரெண்டு பேரும் வேறுபட தொடங்கி விட்டாங்க. இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினருக்கு ஆதரவாக அதிமுக அப்படின்னு, பாஜக எதிர்ப்பு அப்படின்னுலாம் அதிமுக மேடைகளில் முழங்க தொடங்கி விட்டார்கள். இந்த சூழலில் திரும்ப கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் வர்றாங்களோ இல்லையோ, அந்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி வந்தாலும் இது ஜெல்லாகுமா? அது முயற்சிகள் பண்றாங்கிறதே தப்பான கருத்துங்க. ஏதோ ஒரு சிலர் இந்த கூட்டணி இருக்கணும்னு நினைக்கிறவங்க பத்திரிகையாளர்களா இருக்கலாம், இல்லைன்னா அரசியல் விமர்சகர்களா இருக்கலாம், அவங்க வேணா நினைக்கலாமே தவிர, அதாவது காமன் பிஜேபி லீடர்ஸ் பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் தெல்ல தெளிவா இருக்காரு. இந்த கூட்டணி எல்லாம் தேவையில்லை, அதிமுகவோட கூட்டணி எல்லாம் தேவையில்லை. ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க. அதாவது இது ஒட்டாது, உடைந்து போன கண்ணாடி, சிதறந்த கண்ணாடி. இதை நீங்க எப்படித்தான் சேர்த்து வைக்க பார்ப்பீங்க? சேர்க்க முடியாது. அதே மாதிரி அவங்களோட ஓட் டிரான்ஸ்பர், அதிமுகவினுடைய வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வருதில்லைங்கிறது தான் யதார்த்த உண்மை. இதுதான் நான் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்கிறேன். உங்களோட விவாதத்திலையும் சரி, உங்களோட பேட்டியிலையும் சரி, நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அதிமுக பாஜக இது சேர்றதுனால அதிமுகவுக்கு என்ன லாபம் இருக்குமே தவிர பாஜகவுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. அதுதான் உண்மை. அதாவது அவங்க அதிமுக தொண்டர்கள் பாஜக நிற்கிற இடத்துல மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போட தயாராயிட்டாங்க. கோயம்புத்தூர் தெற்குல பார்த்தோம், கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியிலேயே பார்த்தோம், ராமநாதபுரத்துல பார்த்தோம், சிவகங்கையில பார்த்தோம். சோ இது ஒரு முறை இரண்டு முறை இல்ல, பல முறை இதே மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல மீண்டும் மீண்டும் இந்த கூட்டணி வச்சு பேசுறதுங்கிறது அனாவசியமான விஷயம் தான் நான் பார்க்கிறேன். கணிப்புகள்லாம் பார்க்குறப்போ அதிமுக இத்தனை % வரும், பாஜக இரட்டை இலக்கத்தை தொடும். இதெல்லாம் தனித்தனியாக இருந்தால் அதில் நம்பர்ஸ் வராது, அதில் எம்பிஸ் வர மாட்டாங்க. ஒருவேளை ஒன்றா இருந்தால் எம்பிஸ் வரான்னு டெல்லி தலைமை நினைக்கலாம் இல்லையா? சார் கார்கே, ஒண்ணு யோசிக்குங்க. ஒவ்வொரு எலெக்ஷனும் மாறுபட்டு தான் நடக்கும். இப்ப 2019 தேர்தல் படியே 2021 தேர்தல் நடக்கல. 2019 தேர்தல் படி 2021 அசெம்பிளி தேர்தல் நடந்திருந்ததுன்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 215 தொகுதிக்கு மேல ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அவங்க ஜெயிச்ச தொகுதிகள் 159. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு நரேட்டிவ் இருக்கும், ஒரு அஜெண்டா இருக்கும், ஒரு விஷன் இருக்கும், ஒரு கேண்டிடேச்சர் இருக்கும். அப்படிங்கிற பார்க்கும்போது இப்ப 2024 தேர்தல்ங்கிறது இது மோடிக்கான தேர்தல். உலகமே அறிந்த விஷயம், மோடி மீண்டும் வரப்போறாருன்னு. அவர் வரப்போறது 330 சீட் வாங்குறதா, 350 சீட் வாங்குறாங்களா பிஜேபி, 370 சீட் வாங்குறாங்களா பிஜேபி, அதுதான் கேள்விக்குரிய. ஓகே, அது தவிர வேற எந்த கேள்விக்குறியும் கிடையாது. வரக்கூடிய அனைத்து கருத்து கணிப்புகளுமே காங்கிரஸ் கட்சி 35 சீட் 38 சீட் தான் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல வெற்றி பெறக்கூடிய கூட்டணி, வெற்றி பெறக்கூடிய கட்சி, அவர்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கிறதுக்கு தமிழக மக்களும் தயாராயிட்டாங்க. இப்ப நடக்கக்கூடிய தேர்தல் ஒரு மாறுபட்ட தேர்தலா இருக்கும். நீங்க பழைய கணக்கை வச்சு நீங்க பார்க்க முடியாது. இந்த கூட்டணி கணக்கு 2 சேர்ந்தா 4, 2 சேர்ந்தா 5, இந்த கணக்கெல்லாம் ஒத்தே வராது. உங்களுக்கு இந்த தேர்தல் மோடிக்கான தேர்தல், மோடிக்கான ஓட்டு ஆட்டோமேட்டிக்கா தாமரைக்கு விழும். சோ அவர் சிறு சிறு கட்சிகள் தான் சேர்ந்து கூட்டணி அமைச்சு அவங்களை கேண்டிடேட்டா போட்டா கூட பாப்புலரா இருந்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சுட்டு போறாங்க. சோ இது பழைய கணக்கு செல்லாதுங்க. அதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த கூட்டணி பழைய கணக்கு செல்லாது. இது புது மாடல் ஒண்ணு வரப்போகுது. இந்த மாடல் ப்ரொசீட் ஆகுமா ஃபியூச்சர்லங்கிறது எனக்கு தெரியாது, அது நம்ம சொல்ல முடியாது. ஆனா 2024 ஒரு புது மாடல் வரப்போகுது, அதை நம்ம பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.